அவன் பார்வை அடைந்து அவன் வீட்டுக்கு போகல, இயேசுவுக்கு பின் சென்றான். வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலையை, அற்புதத்தை, நன்மைகளை நீ பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யக்கூடாது? உலகத்தின் பின்னே போய்விடக் கூடாது. உன் சொந்தக்காரன் மந்தக்காரன்னு சொல்லி அதை தேடி போய்விடக் கூடாது. உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த இரட்சகரை, உன் வாழ்க்கையில அற்புதம் செய்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாழ்நாள் பரியந்தம் அவரை பின்பற்றி அவருடைய பின்னே போகும்படியாக நீ செல்ல வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவருக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணியே போனோம்னா நாம என்றென்றைக்கும் நித்திய வாழ்வை அடைவோம். நிறைய பேரை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, யூடியூப்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி, இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய வலைத்தளங்கள், நிறைய ஆப்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது முக்கியம் அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஃபாலோ பண்றையோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், அன்றைக்கு உன் வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரும், அன்றைக்கு உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க. சோத்திரம். நான் ஒண்ணுதான் சொல்லி நினைக்கிறேன், என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேணாம், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணட்டேன். ஆமென். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு ஆண்டவர். நம்மளை ஃபாலோ பண்ணி போனா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? இயேசுவை ஒருவன் இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணா இந்த முழு உலகமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஃபாலோ பண்ணும்போது அவங்க வாழ்க்கை, அவர்கள் நாடுகிற விடுதலையை அவர் இன்றைக்கும் கொடுப்பதற்கு அவர் உயிருள்ளவராக, ஜீவனுள்ளவராக அவர் இருக்கிறார். இதோ இயேசு மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒரு நாளும் மாற மாட்டார் அவர். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தீங்களா? இந்த முழு உலகமும் அவரை ஃபாலோ பண்ணுகிறது. ஆமென். ஆண்டவரே, என்னை எவனும் ஃபாலோ பண்ண வேணாம்ப்பா, உங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணட்டும். ஆமென். இயேசுவை ஃபாலோ பண்ணுவோம். அதனால இத்தனை ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்திருக்காங்கன்னு பெருமைப்பட்டு கொள்ளாத, இயேசுவை ஃபாலோ பண்ணு. இயேசுவை ஃபாலோ பண்ணா கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தரை நம்பியிரு, அவர் உன் வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார்.